இன்றைய ஆன்மீக தகவல். எல்லோருக்குமே இந்த சனி பகவானை பார்த்தால் ஒரு பயம். சனி பெயர்ச்சி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி என்று சனி பகவானை பார்த்து எல்லோருமே பயப்படுகிறோம். சனி பகவான் மிக மிக நேர்மையாளர். நிறைய உழைப்பவர்களை அவருக்கு மிகவும் பிடிக்கும். அதேபோல் தர்மத்தின் பாதையிலே நடப்பவர்களுக்கு அவர் அனுகூலம் செய்வார். அவருடைய அந்த கோப பார்வை என்பது அவர்கள் மேல் இருக்காது. இப்படி நிறைய சனி பகவானை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். அதேபோல் முன்னாளிலே நாம் தவறுகள் செய்திருந்தால் இந்த அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி அவை வரும்போது அதிலே அதற்கான தண்டனையை அனுபவிப்போம் என்று சொல்கின்றார்கள். ஆகவே தவறுகள் செய்யாமல் வாழ்ந்து நேர்மையோடு வாழ்பவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியை பற்றி பயம் வேண்டாம். இன்றைக்கு நாம் அதை பற்றியெல்லாம் தான் பார்க்க இருக்கின்றோம். வாலாசுரன் என்ற அசுரன் தேவர்களுடைய தலைவனான இந்திரன் மீது படையெடுத்து வந்தான். அப்போது பூ உலகத்தை அரசாண்ட முசுகுந்த சக்கரவர்த்தி அவருடைய உதவியாலே இப்போரில் இந்திரன் மிகப்பெரிய வெற்றியை பெற்று வெற்றி வாகை சூடினான். முசுகுந்த சக்கரவர்த்தியினுடைய உதவியாலே உள்ளம் நெகிழ்ந்த இந்திரன், தங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள், உங்களுக்கு அவற்றை வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்று வரமளித்தான். தேவேந்திரன் உதவி செய்திருக்கின்றார் அல்லவா? அதனால் சிறந்த சிவபக்தனான முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரன் பூஜித்து வருகின்ற விடங்கமூர்த்தியை தனக்கு தந்தருள வேண்டும் என்று கேட்டார். இந்திரன் ஒரு லிங்கத்தை பூஜை செய்து கொண்டிருக்கின்றார். அதை கேட்டார். தயங்கினான் இந்திரன். மறுநாள் காலையிலே விடங்க லிங்கத்தை தருவதாக வாக்களித்தான். தேவலோகத்தினுடைய சிற்பியான மயனை அழைத்த இந்திரன் இதே போன்று மேலும் 6 லிங்க திருமேனிகள் உருவாக்கிட கோரினான். உடனே மயனும் அதை தயார் செய்தார். மறுநாள் காலையிலே இந்திர சபையிலே 7 விடங்கங்களையும் வரிசைப்படுத்தி வைத்தான் இந்திரன். ஏதேனும் ஒரு மூர்த்தத்தை எடுத்துக்கொள்ளுமாறு முசுகுந்த சக்கரவர்த்தியிடம் கூறினான். முசுகுந்த சக்கரவர்த்தியோ இந்திரன் பூஜித்த செங்கழுநீர் பூவின் வாசம் கொண்ட உண்மையான விடங்கமூர்த்தியை தேர்வு செய்தான். முசுகுந்த சக்கரவர்த்தியினுடைய பக்தியை மெச்சிய இந்திரன் 7 விடங்கமூர்த்திகளையும் அவரிடமே தந்தருளினான். 7ஐயும் அவரிடம் கொடுத்து விட்டான். விடங்கமூர்த்தங்களை பூ உலகத்துக்கு கொண்டு வந்த முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரன் பூஜித்த விடங்கரை திருவாரூர் திருத்தலத்திலேயும் மற்ற விடங்கமூர்த்திகளை இதர திருத்தலங்களிலேயும் பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தார். இத்தலங்கள் சப்த விடங்க தலங்களாக அருள்பாலிக்கின்றன. சப்தம் என்றால் 7, விடங்கம் என்றால் ஒளியால் செதுக்கப்படாத என்று பொருள். ஒளியால் செதுக்கப்படாத லிங்கம் என்று பொருள். ஒளி கொண்டு செதுக்கப்படாமல் ஈசன் சுயம்பு மூர்த்தியாக அருள்புரியும் இத்தலங்களே சப்த விடங்க தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றது. இத்தலங்கள் திருவாரூர் திருக்காரவாசல், திருநாகை கோரணம். அத்தலங்கள் திருவாரூர் திருக்காரவாசல், திருநாகை காரோணம் அதாவது நாகப்பட்டினம், திருநள்ளாறு, திருக்கோளிலி. திருக்கோளிலி என்றால் திருக்குவளை என்று இப்போதைய பெயர். அதேபோல் திருமறைக்காடு. திருமறைக்காடு இப்போது வேதாரண்யம் என்று ஆகியிருக்கின்றது. திருவாய்மூர் ஆகியவை. திருநள்ளாற்றிலே நாகவிடங்கர் என்று அழைக்கப்படுகின்ற ஈசன் திருவோலக்க மண்டபத்திலே பெரிய வெள்ளி விதானத்திலே வெள்ளி மஞ்சத்திலே அருள்பாலிக்கின்றார். இவர் புத்திர தியாகர், செண்பக தியாகர் என்றும் வணங்கப்படுகின்றார். இவர் ஆடுகின்ற நடனம் உன்மத்த நடனமாகும். பிறைசூடிய பெருமான் இத்தலத்திலே பித்தனை போல் நடனம் புரிவதால் இவரது திருநடனம் உன்மத்த நடனம் என வழங்கப்படுகின்றது. ஆகவே இந்த சப்த விடங்க தலங்களை நாம் தரிசித்தால் நமக்கு இருக்கின்ற எப்படிப்பட்ட தோஷங்களும் நிவர்த்தியாகும். திருநள்ளாறிலே நிறைய பேர் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றால் சனீஸ்வர பகவான் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். தவறு. அங்கே ஆபத் சகாயேஸ்வரர் சிவபெருமானுடைய திருப்பெயர்.
அவரை தரிசிக்க வேண்டும். அவரை தரிசித்து அவரை சனீஸ்வர பகவான் வழிபட்ட தலம் அது. சனி பகவான் தன்னுடைய சாபம் நீங்குவதற்காக திருநள்ளாறிலே ஆபத்சகாயேஸ்வரரை வணங்கி தன்னுடைய சாபம் நீங்க பெற்றதனால்தான் திருநள்ளாறிலே ஆபத்சகாயேஸ்வரரையும் சனீஸ்வர பகவானையும் ஒரு சேர வணங்குபவர்களுக்கு அந்த சனியினுடைய தாக்கமானது குறையும். ஆகவே தான் அங்கே சென்று இந்த சனி தோஷம் உள்ளவர்கள், சனி பேச்சியால் அல்லல் படுபவர்கள், அர்த்தம சனி, அர்த்தாஷ்டம சனி, ஏழரை சனியால் அவதிப்படுபவர்கள் திருநள்ளாறு சென்று வணங்க வேண்டும் என்று வகுத்திருக்கின்றார்கள். ஆகவே செய்கின்ற வழிபாடுகளை முறையாக அறிந்து கொண்டு செய்தால் நாம் அந்த வழிபாட்டுக்குரிய பலனை பெறலாம். ஏதோ கோவிலுக்கு சென்றோம் வந்தோம் என்று இருக்கக்கூடாது. அந்த வகையிலே இந்த சப்த விடங்க தலங்களை தரிசித்து வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா.